எல்லாருக்கும் முக்கியம். அந்த பணத்தை பெறுவதற்குரிய வழிமுறைகள் தெரியல. நான் இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லலான் இருக்கேன். வாழ்நாள் முழுவதும் கஷ்டம், தரித்திரம், பீடை, முன்னேறவே முடியல, காலமெல்லாம் கிடந்து அடிமையாக கிடந்து சாகிறோம், காலமெல்லாம் ஏழையாகவே இருக்கிறோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு கடவுள்? ஜாதகத்தில் டைம் சரியில்லை, மோசமாக இருக்குது, பையனுக்கு படிச்சுட்டான், வேலைக்கு போக முடியல அப்படின்னு இருக்கும்போது அப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம். சரியான கோயிலுக்கு சரியான நேரத்தில் போகும் பொழுது அங்கே உள்ள தெய்வம் காத்திருக்குது. நம்முடைய மூதாதையர்கள் எல்லாரும் செய்த புண்ணியங்களை எல்லாம் பல கோயில்களில் பல இடங்களில் மறைந்திருக்குது. இது நமக்கு தெரியல. யாராவது ஒருத்தங்க நமக்கு அதை தொட்டு காட்டணும், சுட்டி காட்டணும். புரியுதுங்களா? இப்போ வாழ்க்கையில் பண வசதிகளை பெறணும்னா என்ன செய்யணும்? அப்போ நம்ம கடவுள் பல குருமார்கள் வாயிலாக சொல்லியிருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்படி செய்யாதரா அம்மாங்க, டேய் நக்கி திங்காதரா அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, படுக்கையில் படுத்து நெளிஞ்சிக்கிட்டு இருக்காராம்பாங்க. காலையில் எழுந்த உடனே தலைக்கு எண்ணெய் வைப்பா, காலையில் எழுந்த உடனே மங்களகரமான பொருளை பார்க்கணுப்பா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவர் இந்த ஐயா சொல்லும் போது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னுங்கிற மாதிரி இருக்கும்போது, உங்கள் அம்மாவினுடைய ஆன்மா, நீங்கள் வழிபடக்கூடிய குலதெய்வம் என் முருகப்பெருமான், நீங்கள் என்னென்ன தெய்வத்தெல்லாம் வணங்கி வழிபடுறீங்களோ அந்த தெய்வங்கள்லாம் சேர்ந்து யாராவது ஒரு மனசு ரூபத்தில் உங்கள் வீட்டு கதவை தட்டி எழுப்பி உங்கள் செல்ஃபோனில் காலையில் எழுந்த உடனே ஒரு நல்ல நிகழ்வுகளை காதில் கேட்கும்படியாக செய்யும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரகசியம் அதுதான். அதனால ஒரு காலத்தில் கோவிலில் போய் சச்சங்கம் கேட்டோம், உபன்யாசம் கேட்டோம், இல்லை அக்கம் பக்கம் உள்ளவங்க நல்லது சொல்கிறவங்க இருந்தாங்க, நம்ம காம்பவுண்ட் வீட்டில் இருந்தோம். ஸோ நமக்கு இப்போ நம்ம யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை ஒரே வீட்டில். அதனால் இப்போ செல்ஃபோனே நம்முடைய வாழ்க்கையாயிருச்சு. அப்போ இது மூலியமாக இறைவன் என்ன பண்ணார்? நீ எங்கே இருக்கிறியோ, எப்படி இருக்கிறியோ, அதன் மூலமாக உனக்கு ஒரு முன்னேற்றத்திற்கு வழி தர்றேங்கிறதா அர்த்தம். கண்டிப்பாக இது ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். பெண்கள் அவசியம் பாருங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் நிறைய ஆதரவுலாம் கொடுத்து வர்றீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அதாவது எப்பொழுதுமே நமக்கு ஒரு அற்புதமான விஷயம், இந்த பூமியில் பொறுத்தளவில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நிறைய ஐஸ்வர்யமான விஷயங்களுக்கு எப்பவுமே ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த செடி கொடிகள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை. செடி கொடிகள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. இந்த செடி கொடிகளை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை துவங்குது. இப்போ நம்மளுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த செடிகள்லாம் ஏன் இருக்கு? நம்ம வாட்டுக்கு வெறுமனையாக இருக்கக்கூடாதா? இறைவன் இந்த உலகத்தை படைச்சிட்டு எல்லாத்தையும் பெர்ஃபெக்ஷனாக படைச்சிட்டு ஆண்டு அனுபவித்து நம்மக்கிட்ட இந்த உலகத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிற மரம் என்ன செய்யுது? இந்த செடி என்ன செய்யுது? ஒரு காம்பவுண்டு வீடு, ஒரு குடியிருக்கிறோம், ஒரு டெனண்ட்டு. அப்படி இருக்கும்போது நிறைய பேர்கள் இந்த செடி கொடி தாவரங்களுடைய தான் வாழ்க்கை, எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்கு. அப்போ நமக்கு மாணிக்க வாசகர் சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாகி பல் விருகமாகி பேயாய் கணங்களால் பறவையாய் பாம்பாகி அப்படி சொல்லி வரிசைப்படுத்திக்கிட்டே வர்றார். பேயாய் கணங்களாய் எல்லா பிறவியும் பிறந்திழைத்தேன் இத்தாவர சங்கமத்தொல்னு சொல்றார். அப்ப சங்கமம் என்றால் இணைந்து வாழ்ந்திருப்போம். நாமளும் ஒரு செடியோ தான் பிறந்து தான் அதில் லிபரேட் ஆகி இல்லை ப்ரொமோட் ஆகி நம்ம வந்திருப்போம். ஸோ இப்போ இங்கே நான் என்ன சொல்ல போறேன்னா, பண வரவுகள் குறிச்சுக்கங்க. எப்பவுமே பண வரவுகளை கொடுக்கக்கூடியது 3 கிரகங்கள். நம்முடைய ஜாதகத்தில் இந்த 3 கிரகங்கள் கெட்டு போயிட்டால் 3 கிரகங்களுக்கு பதிலாக அந்த செடிகளை வைத்துக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு புதன். இந்த புதன் என்கிற ஒரு செடி, புதன்கிற ஒரு கிரகம், சுக்கிரன் என்கிற ஒரு கிரகம், குரு என்கிற ஒரு கிரகம். இந்த 3 கிரகம் தான் செல்வத்தை கொடுக்குது. இப்போ கலியுகத்தில் புதன் தான் இப்போ கையில் தொடாத பணம், நல்லா எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர், அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஜிபே பண்ணிடுங்க, கூகுள் பே பண்ணிடுங்க, ஃபோன்பேல பண்ணுறோங்க அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ அப்போ வர்த்தக பரிவர்த்தனை, பண பரிவர்த்தனை ஃபுல்லாகவே டிஜிட்டல் முறையில் வந்துருச்சு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு அந்த பொறுப்பை வகிக்கலை, புதன் தான் வகிக்கிறார். அப்போ இப்போ நமக்கு வாழ்க்கையினுடைய சூட்சுமம் எதில் கொடுத்துருக்காங்க? 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. மணி, மந்திரம், ஔஷதம், இந்த 3 விஷயங்கள். அப்போ நமக்கு காய்கள், கீரைகள், மலர்கள், இவைகள் எல்லாமே தண்டுகள். இப்போ நமக்கு இப்போ உதாரணத்திற்கு வாசனை பூ அப்படின்னு ஒரு வாசனை பூ இருக்கு. அந்த பூவை யாரும் சாப்பிட்றது இல்லை.
இப்போ வாசனையுள்ள மலர்களை எல்லாமே நமக்கு செல்வத்தை கொடுக்கும். அதனால் அந்த காலத்தில் பணப்பெட்டியில் மல்லிகைப்பூ வைன்னா. ஆனால் இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பூ பூக்கிற தாவரங்களில் மாதுளை மலர்கள் இருக்கு பாருங்க, அதை வீட்டில் உள்ளவங்க அதை சுத்தமாக இருந்து அந்த பூவை எடுத்து தானே பறித்து தொடுத்து அதை இறைவனுக்கு சூட்டி மகிழ்ந்தால் அந்த உணர்வுகள் நமக்குள்ள ஊட்டப்படுகிறது. இப்போ புதன்னா செடி, சுக்கிரன்னா மலர். இப்போ செடி வகைகள் எல்லாமே புதனை குறிக்கக்கூடியது தான். அப்போ அதெல்லாம் என்ன ஆகும், கம்யூனிகேஷனுக்கு நல்லா இருக்கும். அதே போல பணத்தை ஈர்க்கக்கூடிய செடிகள் அப்படின்னு பார்க்கும்போது மலரக்கூடிய மலர்கள் அது எல்லாமே வாசனை உள்ள செடிகள், அவைகள் எல்லாமே என்ன ஆகும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம உதாரணம் சொல்லுவோம், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யமாக இருப்பான், அவன் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் ஐராவதம் என்கிற யானை மீது ஏறி வருவான். அந்த ஐராவதம் என்கிற யானை இருக்கும், அது மகாலட்சுமியினுடைய அம்சமாக அது கருதப்படுது. ஒன்று. அதே போல பகவானுடைய திருமுடியில் வாசனை மலர்களை சூட்டுகின்ற பொழுது, அதாவது கோயிலுக்கு போனால் ஒரு பூவாத வாங்கிட்டு போகணுங்கிறது. குறிப்பாக பெண் தெய்வங்கள் மகாலட்சுமி, துர்க்கை இவங்கெல்லாம் கூட செல்வத்தை கொடுப்பார்கள். அப்போ அதே போல மாதுளை மலர்கள் பணத்தை ஈர்க்கக்கூடியது. யார் வீட்டில் மாதுளை செடி இருக்கோ அது கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்போ அது செடி மாத்திரம் இருந்த பிரயோஜனம் இல்லை. அந்த பூவை எடுத்து நாம இறைவனுக்கு சூட்டி மகிழணும். இது புதுசாக இருக்கே, நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்கன்னு நிறைய பேர்கள்ட்ட படித்து கொள்வது, தெரிந்து கொள்வது, அதை நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் பார்த்தீங்கன்னா பாரிஜாத மலர்கள் அதெல்லாமே வாசனை உள்ள மலர்கள், அதெல்லாம் தேவலோகத்திலிருந்து வந்தவை. இப்போ அதே போல் பவளமல்லி, அந்த பவளம் என்பது செல்வத்தை இருக்கும். அதனால தான் கையில் பெண்கள் தாலியில் ஒரு குண்டாவது ஒன்று போட்டுக்கணும்பாங்க. பவள மோதிரம் யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஆமாம். அதே போல் மணி பிளான்ட், வெறும் மணி பிளான்ட்னு சொல்கிறோம், அது கொடி வகையை சேர்ந்தது. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க மணி பிளான்ட் வச்சா பணம் வரும்னு நினைக்கிறீங்க. அது பணம் வருவதை தடுக்குது. ஏன்னா கொடிகள் அது வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடாது, பின்னால் தான் இருக்கணும். ஸோ அதனால் அதிகமான தடினமான நல்ல கெட்டியான இலைகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நிறைய ஆப்ஜெக்ஷனை கொடுக்கும். அதனால தான் அதெல்லாம் நிறைய பேர் இந்த இது வகையெல்லாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளார இன்டோர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய வீடுகளில் வச்சுருப்பாங்க. ஊசியான இலைகள் அதெல்லாம் நெகட்டிவை போக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுக்கக்கூடியது. வட்ட வடிவமான இலைகள், தடினமான இலைகள் எல்லாம் ஆக்சிஜனையும் கொடுக்கும். ஸோ அதனால் பெரிய பெரிய வீடுகளில் இன்டோர் பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதே போல் வீட்டில் பின்புறம் எந்தெந்த செடிகள் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியம் வச்சுக்கோங்க. நவகிரகத்தில் போய் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையிலே இருப்பார், தென்கிழக்கு திசையிலே இருப்பார். இந்த சுக்கிரனுக்கு பக்கத்திலேயே சந்திரன் இருப்பார். இப்போ சுக்கிரன் என்பது செல்வத்தை கொடுக்கும். சுக்கிரன் என்பது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகத்தை கொடுக்கும். ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணை கொடுக்கக்கூடியது, ஒரு உடல் சுகம், பாலியல் இன்பத்துக்கு. அதுபோல ஒரு சுகமான நல்ல உணவு, நல்ல உடுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸு, தங்க நகை, ஆடை ஆபரணங்கள் இவையெல்லாம் கொடுக்கணும்னா சுக்கிரன். ஆனால் தங்கத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு தான் தங்கத்தை கொடுப்பார். அப்போ சந்திரன் என்பவர் எப்படிப்பட்டவர்னா மனமகிழ்ச்சியை கொடுப்பார். அப்போ பார்க்கடலில் தான் மகாலட்சுமி தோன்றினா. பார்க்கடல் பார்த்தீங்கன்னா அது கடலினுடைய ஒரு குறியீடு தான். அப்போ இந்த நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சில செடிகளை எங்கெங்கே வளர்க்கணுங்கிறது ஒரு முறை இருக்குது. இப்போ வீடுகளில் பொறுத்தளவில் வடகிழக்கு கிழக்கில் செடிகள் வளர்க்கக்கூடாது. தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சுக்கிரனுக்கு உரிய மாமரம், பாரிஜாதம், அதுபோல் மருதாணி போன்ற செடிகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செல்வத்தை வசீகரிக்கிறது. அது வசீகரிக்கிறது. அதுகிட்ட போய் நம்ம தொடரணும். அந்த மரங்களை சுத்தப்படுத்தும் போது அந்த மரங்களில் வெளிப்படுகிற கதிர்வீச்சுக்கள் நம்மளுடைய உடம்பிலே பட்டு நம்ம உடம்புல ஒரு புத்துணர்ச்சியும் புது பொலிவையும் அன்பையும் ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அது என்ன செய்யுது, அது நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ இதுதான் அடிப்படை உண்மை. அதே போல ஒரு பெண் அந்த தாவரத்திற்கு போய் நீர் விடணும். அது தண்ணீர் விடும் போது அதோட அசோசியேட் ஆகும். அப்போ பூவை தொடுத்து அந்த மலர்களை எடுத்து நம்ம அம்மனுக்கு சூடுவது சிறப்பு. அப்போ தென்கிழக்கு உள்ள பகுதிகளில் வாசனை உள்ள மலர்களை நம்ம வைத்து வளர்த்து வளரணும்.